அதாவது இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ நம்மளே எந்த விதமான கோடிங் நாலேட்ஜும் இல்லாம எப்படி கிரியேட் பண்றது மற்றும் இத கிரியேட் பண்ணி நம்ம எப்படி ஒரு நிலையான வருமானம் நம்ம எப்படி எடுக்கலாம் என்கின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஏஐ பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 வருஷத்துல எல்லா இடத்துலயும் இது வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதமான லேங்குவேஜும் நம்மளுக்கு இல்லாம எப்படி நம்ம ஒரு ஏஐ டூல்ஸ வந்து கிரியேட் பண்ணி, அத நாம எப்படி பணமா மாத்துறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இந்த டூல்ஸ நாம கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா இத எப்படி விற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாஸ் வெப்சைட் அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்வோம். எக்ஸாம்பிள்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டம் சாட் ஜிபிடி, டேலி சாஃப்ட்வேர் மற்றும் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்க முடியும். இதத்தான் வந்து சாஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்சைட்ல இவரு எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு என்கின்ற ப்ரூஃபையும் குடுத்திருக்காரு.